அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. எனக்கு ஒரு 3 to 4 days வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்குமே கொஞ்சம் வைரல் ஃபீவர், பாப்பாலேருந்து மேடம்லேருந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் இருமல் எல்லாமே சேர்ந்து இருந்ததுனால, வீட்டில் எல்லாருக்கும் இருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ பதிவு கொடுக்க முடியல. பட் நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோ பதிவு கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். டெஸ்ட் என்னென்ன கொடுக்கணுமோ அது எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையானது என்னென்ன கிடைக்குமோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக கிடைச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவும் நம்ம ஒரு சில ஐடியாவும் பண்ணி மோகன் சார் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிகே, ஓகேங்களா, ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 5 கேள்வி ஆல்ரெடி நம்ம முடித்த பாடங்கள்லேருந்து ஒரு 5 கேள்வியாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்ட கேள்விகள் பார்த்தோன்னா உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிடுவோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி கட்டம் அப்படின்னு போட்டிருப்பேன். என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம்ல. நமக்கு தெரியும் என்னடா அது ஒவ்வொரு வருஷமும் நமக்கு எக்ஸாம் நம்ம விட்டுக்கிட்டே இருக்குமே, ஒவ்வொரு டைமும் நம்ம எக்ஸாமில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலையே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அது என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எக்ஸாக்டாக என்னது அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது. பார்த்தோன்னா நிறைய பேர் நம்ம கூட படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க படிக்கிற மாதிரி தான் நாமளும் படிப்போம். ஏன் அவங்கள விடவே நல்லாவே கூட படிச்சிருப்போம், நல்லா தரவாகவே படிச்சிருப்போம், கான்ஃபிடண்ட்டாக தான் இருப்போம். பட் எதனால் நம்மளால் ஒரு எல்லாமே ஒரு 140 150 அந்த ரேஞ்சிலே நிற்குது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த ஒரு வேகம், அந்த ஒரு புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க, ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஓகேங்களா. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, கடைசி நேரத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்த மாட்டீங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டு, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஒரு நிறைய ஐடியா உங்களுக்குலாம் இருக்கும், ஓகேங்களா. ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும், எப்படி ரீகால் பண்ணணும், இது எல்லாமே இருக்கும். பட் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்ன தெரியுமா? நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, கடைசி நேரத்தில் நம்ம எல்லாத்தையுமே சரியாக பண்ணிவிடுவோமா, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு காலவாரி விட்டுருமா அப்படிங்கிற அந்த பயத்தோடவே ஓடுறீங்கள கடைசியில், அதுவே நமக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகிடும். அந்த மைனஸ் தான் எக்ஸாம் ஆள் வரைக்குமே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு பாடத்தை எப்படி படிக்கணும், எப்படி முடிக்கணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி நேரத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, கடைசி நேரத்தில் ரிவிஷன் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிடுறீங்க. அந்த இடத்துல மல்டிபிள் மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதாவது ஒரு ரூட்டு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழகாக அந்த ஒரு ரூட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி போய்ட்டு அவங்க டார்கெட்டை ரீச் பண்ணிவிடுவாங்க. இப்போ ரோட்டில் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம், எனக்கு ஒரே ஒரு வழி, இந்த வழி தான் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு இந்த வழி மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிறவன் ஆட்டோமேட்டிக்காக அந்த வழியை பார்த்து போயிட்டே இருப்பான். ஆனால் 4-5 வழி தெரியும். என்ன பண்ணுவான்னா, சரி இப்படி போனால் ஈஸியாக இருக்குமோ, அப்படி போனால் ஈஸியாக இருக்குமோ, இல்லை இப்படி வந்தால் ஈஸியாக இருக்குமோ, ஃப்ரெண்டு அப்படி கூப்பிட்டான், இவங்க இப்படி கூப்பிட்டாங்க, அவங்க அப்படி கூப்பிட்டாங்கன்ட்டு கடைசி என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கமும் முழுசாக போகாமல் எல்லாத்துலேயுமே பாதியில் நிற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். கடைசியாக டைமும் முடிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் பெரிய தப்பு. அப்போ இந்த இடத்துல எனக்கு நிறைய ரூட்டு தெரியும் அப்படிங்கிறவங்க புத்திசாலியா, இல்லை ஒரே ரூட்டு தெரியும், அந்த ரூட்டை பிடிச்சிட்டு நான் பாட்டு நம்பிக்கையாக நான் போயிட்டே இருக்கேன், எப்படி இருந்தாலும் நான் டார்கெட்டை நான் ரீச் பண்ணிவிடுவேன், அந்த தூரம் எவ்வளோன்னு தெரியும், அந்த தூரத்துக்கு நான் எவ்வளோ தூரம் நான் பயணிக்கணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பயணிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு ஏற்றுறது இறக்குறது நான் பார்த்தா போதும், அதை பற்றி நான் யோசிச்சா போதும். எனக்கு நிறைய மெத்தட் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது அப்படின்னா, அதில் எந்த வழிகள் நம்ம போகிறது, இதில் போகும்போது பாதி தூரத்தில் அதில் போயிருக்கலாமோ, சரி ஓகே ரிட்டன் வா, ரிட்டன் திரும்ப இந்த மெத்தடில், ஐயோ இது வேண்டாம், இப்படி வா ரிட்டன், திரும்ப இப்படி போ. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிகிறதுனால எல்லா மெத்தடுமே உங்களுக்கு செட் ஆகிற மாதிரியே இருக்கும். அதுதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா நல்ல நாலேஜ் இருக்கும். இப்போ பாலிட்டிலாம் எடுத்துக்கிட்டால் புக்கில் இல்லாத ஒரு சில பாயிண்ட்ஸு கூட அவங்களுக்குலாம் எக்ஸ்ப்ளனேஷன் தெரியும். புக்கில் இல்லாத ஒரு சில கேள்விகள் கேட்டால் கூட அவங்க டெஸ்ட்டில் ஈஸியாக மார்க் எடுப்பாங்க. ஆனால் புக்கில் சாதாரண ஒரு பாயிண்ட்லேருந்து கேட்குற ஒரு கேள்வி, ஒரு புக் பேக் கொஸ்டின் கூட அவங்க பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிவிடுவாங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே அட்வான்ஸ் லெவல்லையே திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா கேட்டுங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் கொஸ்டின்னு 80% பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு தான். உங்களுக்கு பாஸ் மார்க்குக்கு தேவையான எல்லா மார்க்குமே ஸ்கூல் புக்குக்குள்ளே இருக்குது. அது எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், எந்த அளவுக்கு படிக்கணும்னு ஒரு மெத்தட் இருக்குது.
நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், அந்த 80%க்கு ஃபஸ்ட் நம்ம தயாராகிடணும். அந்த 80%க்கு தயாராகிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், ரிமைனிங் இருக்கிற அந்த 20%க்கு நம்ம என்ன வேணால் எஃபர்ட் போடலாம். சொல்லுவாங்கள்ல, முதல்ல பாஸ் மார்க்குக்கு ரெடி ஆகிடணும், அதுக்கப்புறம் நம்ம நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணலாங்கிறது நம்ம பார்க்கணும். நான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் நான் படிக்கலை, ஜிகே மட்டும் நல்லா தரவாக படிச்சிடுறேன் அப்படின்னா, ஜிகேல நீங்கள் 100 மார்க் நீங்கள் நினச்சாலும் உங்களால் வாங்க முடியாது. அப்படி வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் எல்லா யூனிட்டும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு படித்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் அதை எடுக்க முடியும். முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் தமிழில் எடுக்கக்கூடிய அந்த 100 மார்க்கை விட ஜிகேல எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா மல்டிபிள் யூனிட் நீங்கள் படிக்கணும், எல்லாத்தையும் ரீகால் பண்ணணும், அதுக்குள்ளே சயின்ஸு, ஜாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, மேக்ஸு. பட் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் மட்டும்தான். அப்போ அதில் 100 மார்க் எடுக்கிறதுங்க ரொம்ப ஈஸி. அப்போ நீங்கள் தமிழை விட்டுட்டு ஜிகே மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறது, ஸோ அப்படி பண்ணவே கூடாது. ரெண்டுமே பேரலாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது எல்லோரும் படிச்சிருப்பாங்க, அந்த ரொம்ப முக்கியமானது நீங்களும் படிச்சிருக்கணும். ஸ்கூல் புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுனாலும் நீங்கள் படிக்கணும். ஸ்கூல் புக்கை படிக்காமல் நான் பாலிட்டியில் லக்ஷ்மிகாந்த் புக்கு படித்தேன், ஹிஸ்ட்ரிக்கு இந்த புக்கு படித்தேன், இதுக்கு வெங்கடேஷ் புக்கு படித்தேன். நீங்கள் எந்த புக்கு நீங்கள் படித்தாலும் ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் நீங்கள் தரவு இல்லாமல் வேறு நீங்கள் எதை படித்தாலும் பிரயோஜனம் கிடையாது. சார் புக்கில் இல்லாத ஒரு கேள்வி நான் அட்டன் பண்ணேன் சார், அட்டன் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்கிற கேள்வி எத்தனை கேள்வி தப்பு பண்ணீங்க அப்படின்னு கவுண்ட் பண்ணி பார்த்தா, நீங்கள் புக்கில் இல்லாத ஒரே ஒரு கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் போட்டிருப்பீங்க, அதை நீங்கள் பெருமையாக சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் புக்கில் இருக்கிற கேள்வி 5 கேள்வி நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க. அப்போ இதில் யார் புத்திசாலி அப்படின்னு நீங்கள் பாருங்கள். புக்கில் இருந்து யார் கரெக்டாக படிச்சிருக்கானோ அவங்க புத்திசாலி. புக்கில் இல்லாததுக்கு அவன் ப்ரூஃபில் போட்டு கூட அந்த 1 மார்க் வந்துடும். அதனால் புக்கில் இல்லாத ஒரு சில கண்டென்ட் அவுட் ஆஃப் புக்கை தாண்டி படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல கிடையாது. பட் நீடடு படிச்சுட்டு அதை படிங்கன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு பார்க்குறதுக்கு கண்ணு தேவை, கண்ணுக்கு அப்புறம் தான் கண்ணாடி. நான் ஃபஸ்ட்டு கூலிங் கிளாஸ் நான் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னா, கண்ணே நமக்கு தெரியல, கூலிங் கிளாஸ் வாங்கி போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கண்ணு தெரியணும்ல. அப்போ என்ன பண்ணணும், நம்ம நல்ல புக்கில் இருக்கிற கண்டென்ட்டு நல்லா தெளிவாக தரவாக படிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. புரியுதுங்களா? கிளியரா? ஸோ நீங்கள் கடைசியில் எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தப்பு, இந்த கடைசி ஒரு 3 to 4 மாதத்தில் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த இன்வால்மெண்ட்டு, ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த வேகம், ஒரு புத்திசாலித்தனம், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, என்னால் இந்த இடம் வாங்க முடியுங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு, இது எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். எப்போலேருந்து? இப்போ என்ன மாதம் இது? மார்ச்சுங்களா? ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏப்ரலில் கொஞ்சம் குறையும், மேல கொஞ்சம் குறையும், ஜூனில் குறைஞ்சே போயிடும். இந்த எக்ஸாம் வந்தால் தான் வரும், அடுத்த எக்ஸாம் தான் பார்க்கணுமா இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நமக்கு ஓரமாக நம்ம ஒரு விதையை விதைச்சிடுவோம், அங்கேயே விதைச்சிடுவோம். அதுதான் பண்ணுற பெரிய தப்பு. அது என்ன, ஒரு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்படி அடுத்த எக்ஸாமில் பார்த்துக்கலான்னு எப்படி நீங்களே நினைச்சிக்கிறீங்க? அப்போ நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அவ்வளோதான் மார்க் வரும், நம்ம எப்படி இருந்தாலும் எக்ஸாமில் தப்பு பண்ணுவோம், எப்படி இருந்தாலும் கொஸ்டின் கஷ்டமாக தான் கேட்பான், நம்ம படித்ததுலேருந்து வராதுன்னு நீங்கள் முன்னாடியே தீர்மானிச்சுட்டு போகிற அந்த இடத்துல கொஸ்டின் ஈஸியாக கேட்டால் கூட உங்களுக்கு பார்க்குற பார்வை தப்பாகவே இல்லை கஷ்டமாகவே ஃபீல் பண்ண வச்சிடும். ஃபஸ்ட்டு அந்த மன மாற்றத்தை ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே கொண்டு வராதிங்க. எப்படி இருந்தாலும் இந்த எக்ஸாம் அவ்வளோதான், எப்படி இருந்தால் 2025 முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபேவராக கொஸ்டின்ஸ் வந்திருந்தாலுமே கூட அந்த கொஸ்டின் உங்களுக்கு கஷ்டமாகவே உங்களுக்கு பார்க்குற மாதிரி தோணும். வீட்டில் பார்த்தா தான் தெரியும், கொஸ்டின் ஈஸியாக தானே வந்திருக்கு, அப்புறம் என்ன நம்ம தப்பாக போட்டு வந்தோம் அப்படிங்கிறது தோண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு திரும்பவும் அதான் சொல்கிறேன், இந்த 3 to 4 மாதம் உங்களுடைய முழு முயற்சியை, முழு எஃபர்ட்டை ஆரம்பத்தில் கொடுத்த மாதிரியே தொடர்ச்சியாக கொடுக்கணும். உங்கள் கூட யார் பயணிக்கலை, இப்போ நான் ஒரு 2 நாள் மோட்டிவேஷன் கொடுக்கலன்னா டக்கு நீங்கள் டவுன் ஆகிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அந்த 2 நாள் மோட்டிவேஷன் கொடுக்கலினாலுமே உங்களுக்கு தேவையானது கொடுத்துட்ருக்கிறதே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தை எப்பவுமே உங்கள் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் ஸ்டாப் ஆகவே கூடாது. கிஷோபா அகாடமியில் 2 நாள் வீடியோ வரலாம், நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அந்த 2 நாள் என்ன பண்ணோம், படிக்காத ஒரு லெசன் நல்லா படிக்கலாம், படித்த லெசன் ஒரு இடம் ரிவிஷன் பண்ணலாம். ஓகே, படித்த லெசன் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸு, இல்லை படிக்காத ஏதாவது முக்கியமான லெசன் எப்படி இருந்தால் சார் இதுதான் கொடுப்பார் அடுத்ததுங்கிட்டு ஒரு கணிச்சு ஒரு அடுத்த லெசன் படிக்கிறது, ஏதாவது ஒன்று படுத்து பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த நாட்கள் நமக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கணும். புரியுதுங்களா?
என்னால் முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேஷன் கொடுப்பேன். அப்போ ஒரு 3 to 4 டேஸாக நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கும். நானும் நேற்று கூட எடுக்க ட்ரை பண்ணேன். பட் இருமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் இருமிக்கிட்டே பேசினேன், எனக்கே செல்ஃப் கான்ஃபிடென்ட் குறைஞ்சிடும். ஏன்னா ஒரு ஃப்ளோவில் ஒரு வார்த்தையை என்னால் தொடர்ச்சியாக பேச முடியல, அந்த இடத்துல எனக்கு எமோஷ்னலான ஒரு பாண்டிங் எனக்கு கிடைக்காது. நான் இருமிக்கிட்டே பேசுனா எப்படி நான் பேச முடியும்? இப்போயே பாருங்கள், கொஞ்சம் தொண்டை இதாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் மைண்டில் எடுத்துக்கோங்க. அடுத்த 3 to 4 மாதம் நீங்கள் நல்லபடியாக பயணித்து கடைசி வரைக்கும் போராடி இந்த எக்ஸாமில் எப்படியாவது நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு மட்டும் வைங்க. அடுத்த எக்ஸாம் அடுத்த வருஷம் அடுத்தது பார்த்துக்கலாம், கிடைக்குமா கிடைக்காதா, இது அவ்வளோதானா, இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, இவ்வளோ பேர் எதை பற்றி நீ முதல்ல திங்க் பண்ணாதீங்கிற. நீ முதல்ல எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் எதையும் திங்க் பண்ணாதீங்க, யாரையும் திங்க் பண்ணாதீங்க, எதுக்காகவும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு தெரியும் இது தாண்டா பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஒரு பாதையை சூஸ் பண்ணிட்டீங்க, அந்த பாதையை நோக்கி போங்க நம்பிக்கையாக. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த ஸ்டார் காம்படிஷன் நம்ம ஃபாலோ பண்ண சிலபஸை முடிச்சிடலாமா, அது வேறு ஒரு டவுட் எல்லாருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற பாடங்களை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. ஏப்ரல் வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், எதை பற்றி திங்க் பண்ணாங்க, நீ முடிச்சுட்டே வா. இவ்வளோ தூரம் பண்ணுற எங்களுக்கு எல்லாத்தையும் முடிக்க வைக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? எல்லாமே ஒரு பிளானிங் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். ஏப்ரல் வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும், ஏப்ரலுக்கு அப்புறம் எப்படி கொடுக்கணுங்க எல்லாமே பிளான் பண்ணி தான் நம்ம வந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டுருக்கோம். பேட்சுக்காக இருந்தாலும் சரி, நம்ம யூடியூப்புக்காக இருந்தாலும் அதே தான். ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு எப்படி ரிவிஷன் கொடுக்கணும்னு பக்காவான ஒரு பிளான் இருக்கிறதுனால தான் இவ்வளோ நம்பிக்கையாக ஒவ்வொரு டைம் வந்து உங்களுக்கு நம்ம வாக்குறுதி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் கேட்டிங்க சார் வீக்லி ஒரு டெஸ்ட் எழுதுனா நல்லாயிருக்கும். வீக்லி ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டு தானே இருக்கோம், 100 கொஸ்டின் தரமாக கொடுத்துட்டு தானே இருக்கோம், எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு தானே இருக்கீங்க. இல்லை நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட்டு நம்ம வந்து என்ன தானே கொடுத்துட்ருக்கோமா? இல்லை உங்களுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்காமல் டைரெக்டாக டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் அனுப்பிட்டுருக்கோமா? கிடையாது. ஒவ்வொரு பாடத்துக்கும், ஒவ்வொரு இயலுக்கும், ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து பார்த்தோன்னா வீடியோ கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம். அதுவும் ஒரு பாடத்துக்குலாம் ஜிகே பாடத்தில் 2 லைவ் டெஸ்ட் கொடுக்குறோம். ஒன்று ரொம்ப தரமாகவும், இன்னொன்று ரொம்ப மேலோட்டமாக முக்கியமான பாயிண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் மோகன் சார் இப்போ உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் சேர்த்து கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி முடிச்சதை நீங்கள் ரீகால் பண்ணணும், ப்ளஸ் ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் டச்சில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுவும் சார் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் எதுக்காக, நீங்கள் மார்க் நல்லபடி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். புரியுதுங்களா? ஸோ எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணி படிக்கிற நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யூடியூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, இந்த தடவை கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏப்ரல் எண்டு வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல், ஏன்னா ஏப்ரல் 25 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது வரைக்கும் எதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாமல் நம்பிக்கையாக படிச்சுக்கிட்டே வாங்க. படித்தது எல்லாத்தையுமே ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வந்து எப்படி நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோங்கிறது நான் கிளியர் கட்டாக ஒரு ஐடியா நான் கொடுப்பேன். அது வரைக்கும் உங்களுடைய ஒர்க் என்ன, நான் இந்த வாரம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன படிக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் படிச்சுட்டே இருங்க, போதுமானது. சரிங்களா? ஸோ நிறைய வீடியோ வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு ஒன்று அப்லோட் ஆகும். மேக்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா நாளைக்கு அப்லோட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜிகே லைவ் டெஸ்ட்டும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். சார் மோகன் சாரோட லைவ் டெஸ்ட் லைவ் இது இருக்குது, ஜிகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். தமிழுக்கும் வந்து பார்த்தோன்னா 9th தமிழ் வந்து பார்த்தோன்னா இயல் 6 to 9 அதுவும் வந்து சார் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஒரே லைவில் உங்களுக்கு டோட்டலாக அதுவும் கவர் பண்ணி கொடுத்துருவார். அதுவும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்லோட். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் நாளைக்கே நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். அந்த ரீசனிங் 300 சம்ஸ் நாளைக்கு மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. கொஞ்சம் இருமல் இருக்கிறனால இன்றைக்கிலேருந்து நான் திங்கக்கிழமைந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் வீட்டில் எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் அவங்கள பார்த்துக்கிட்டு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து எல்லாருக்கும் பரவி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கோம், ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ரீசனிங் நம்ம 300 சம்ஸ் வந்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் பாதிலே நிற்குது. இந்த ஸ்டார் காம்படிஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் அதில் வந்து பிஸி ஆகிட்டேன். ஸோ அதையும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஒரு முடிச்சு விட்டேன்னா, ஏன்னா இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளே முடிச்சு விட்டுருணும். முடிச்சு விட்டுறதா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது ஒரு சில இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்கமிங் வரக்கூடிய வாரத்தில் சைட் பை சைடாக முடிச்சுடுவேன். அது உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பதில் சந்திக்கலாம். தப்பை ரியலைஸ் பண்ணிக்கிங்க. அடுத்த 4 மாதம் நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அசால்ட்டுத்தனம் வந்துடும். அந்த அசால்ட்டுத்தனம் வர வேண்டாம். நம்பிக்கையாக கடைசி வரைக்கும் பயணித்து எக்ஸாமை
முழு மனதோட திருப்தியாக எழுதின, சாட்டிஸ்ஃபையாக எழுதின, என் பெஸ்ட்டு கொடுத்து அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தோட இந்த எக்ஸாம் முடிங்க. பலன் உங்களை தேடி வரும். அது மட்டும் நான் உறுதியாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோபா கிட்ட இருந்து கிருஷ்ணா. தேங்க்யூ.